கேட்கப்பட்ட அதாவது ஹதீஸ்களில் நம்ம வரக்கூடிய நிறைய துஆக்கள்ல உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே இதான இந்த குர்ரத் அயுன் கண் குளிர்ச்சி மாதிரி ஒரு பொதுவான வார்த்தைகள் ஒன்று தான் ஆஃபியத். நம்ம இந்த ஆஃபியத்னா என்ன அர்த்தம்? இந்த ஆஃபியத் என்பது இந்த உலகத்துடைய எல்லா விதமான உடல் ஆரோக்கியம், எதிர்கால ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், மார்க்கத்துடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் குறிப்பது போல மறுமையில் சொர்க்கம், நரகத்தை விட்டு தப்புதல், கஷ்டங்கள் நீங்கிய ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆஃபியத் என்ன செய்யும் குறிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் இதை கேட்டிக்கிறாங்க. அந்த துஆவை எப்படி கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? அல்லாஹ் இது வந்து அபூ தாவூத்ல வார செய்தி 5074வது இலக்கத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் ஆஃபியத்தை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன். அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத, மன்னிப்பையும் இந்த ஆஃபியத்தையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். ஃபி தீனி, என்ற தீன்ல, வ துன்யாய, வ துன்யாய, எனது உலகத்திலே நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன். வ அஹ்லி வ மாலி. வ அஹ்லி என்றது எனது குடும்பம். அஹ்ல் என்று சொல்கிறது அப்போ குடும்பத்துக்கு ஆஃபியத்தை கேட்குற ஒரு துவா இது. முழு குடும்பத்துக்கும் நம்ம காலையில் இந்த துவா கேட்குற டைமில் அதிகமானவர்கள் தனக்கு கேட்குறதா மட்டும்தான் ஃபீலிங்கில் தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அந்த தன்னோட குடும்பத்துக்கு அதில் என் பிள்ளைகள் அடங்குறாங்க, என் பிள்ளைகளுடைய ஆஃபியத்தை அதில் அடங்குது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதில் அடங்குது, என் பிள்ளையோட ஆரோக்கியம் அதில் அடங்குது, என் பிள்ளையுடைய மறுமை நாள் அதில் அடங்குது, என் மனைவி மார்களுடைய அந்த என்னது அந்த ஆரோக்கியம் அடங்குது, மறுமை நாள் அடங்குது என்ற உணர்வு நிறைய பேருக்கு என்னது இல்லை. அந்த துவா பாருங்க எப்படி வருது. அல்லாஹ் அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. இதில் எல்லாம் பிரித்து கேட்கப்பட்டிருக்கு. தீன் கேட்கப்பட்டிருக்கு, துன்யா கேட்கப்பட்டிருக்குது, அஹ்ல் குடும்பம், சொத்து. இந்த குடும்பத்தில் ஆஃபியத்தை எனக்கு என்ன செய்தா என்றால், அந்த ஆஃபியத் என்றது நீங்கள் அந்த குழந்தையை நினைச்சு வைக்கக்கூடிய உங்களுடைய பதட்டங்கள், அந்த எதிர்கால பதட்டங்கள், ஆரோக்கிய ரீதியான அந்த குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கவலைக்குரிய ஆஃபியத்தும் இந்த துஆல என்ன செய்யுது கேட்கப்படுது. எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னாங்க? காலையில கேட்குறாங்க, மாலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற நேரம் குறிச்சு கேட்ட துஆக்கள்ல உண்டு. அதுக்கு பின்னால் என்னது? அல்லாஹும் முஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இதில் விளங்கப்படுத்தி இருந்தோம். இது அல்லாஹ் முஸ்துர் அவுராத்தியால் என்ன மானத்தை மறைச்சிரு. இதில் ட்ரெஸ் கேட்கறதும் உண்டு. நான் ட்ரெஸ் இல்லாதவனாக வாழக்கூடாதுன்னு அது கேட்கறதும் உண்டு. ரெண்டாவது மானம், அவுரத், என்ன மானம் வெளியே போகக்கூடாது, என்னைய பாதுகாத்து. அல்லாஹும் முஸ்துர் அவுராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. எனது திடுக்கங்கள், திடீர்னு நடக்கக்கூடிய திடுக்கமான செய்திகள் எனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது குழந்தைகளில் இருந்து தான், மனைவிமார்கள் இருந்து தான், சொத்துல இருந்து தான், எண்ணில் இருந்தும் தான். அப்போ ஒரு அழகான ஒரு துவா. அதை முழுமையாக அந்த துவாவை நான் சொல்லிடுறேன். اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي. اللهم استر عوراتي ودنياي وأهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بك أن أغتال من تحتي. என் கீழால் நான் பூமிக்குள் உள்வாங்கப்படுவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எனவே காலையிலும் மாலையிலும் குடும்பத்துக்காக, பிள்ளைகள் அஹ்ல் என்று சொன்னால் குடும்பத்துக்காக அதாவது கேட்கக்கூடிய துஆக்கள்ல உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம வளமையாக கேட்கக்கூடிய துஆக்கள் உண்டு பிரயாணங்கள்ல. அதெல்லாம் கேட்கக்கூடிய துஆ என்ன? சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படின்னு துஆ கேட்போம். இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் குடும்பத்துக்காக. எப்படியான வார்த்தை? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக என்றதால் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியில் அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா பஉத. அல்லாஹும்ம அன்தஸ் ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல். வல் கலீஃபத்து ஃபில், அல்லாஹ் கலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு துஆ இது. ஃபில் மாலி வல் அஹ்ல், எனது பிள்ளைகளுக்கும் என்ற குடும்பத்துக்கு. நம்ம எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வரோம், குடும்பத்தில் பிள்ளைகளை விட்டுட்டு 15-16 வயசு மூத்த பிள்ளைகளை விட்டுட்டு வருவோம், அந்த மனைவியை விட்டுட்டு வருவோம். இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி குடும்பத்தில் நிறைய சொல்லுவாங்க. இந்த வயசில் நீ போறாயே, நீ அதை எப்படி என்ன நீ இல்லாமல் எப்படி கட்டுப்பாடாக இருப்பா என்ற நேரங்கள் எல்லாம் நீங்கள் நிர்பந்தத்தில் வாரீங்கண்டா இந்த துவா எவ்வளோ முக்கியம். இவள் ஹலீஃபா, அல்லாஹ் ஹலீஃபாவாக இருப்பான். ஹலீஃபாண்டா என்ன? ஒருவர் இல்லாத இடத்துல இன்னொருவர் இருப்பது என்ற அர்த்தம். நான் நேரடி பொறுப்புல இருக்கிறேன். அந்த இடத்துல இந்த போற டைம்ல என்றைக்குமே பொறுப்பா இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நான் என்ன செய்றேன், என்ற பங்கையும் சேர்த்து என்ன செய்றேன், நான் பொறுப்பாக்குறேன். வல் கலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக நான் அல்லாஹ்வை கலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கு அல்லாஹ்வை கலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் அர்த்தம். அது என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன போதுமானவன் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்பது அர்த்தம்.
இப்போ இது அதாவது இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சொத்துடையவராக தான் மரணிச்சார். அவருடைய கணக்குகள் வருது, அவருடைய வரலாறு எப்படி தெரியல, ஆனால் கொஞ்சம் சொத்துடையவராக மரணித்தார். அப்போ கேட்குறாங்க, இவ்வளோ ஆண் குழந்தை இவ்வளோ பெண் குழந்தைகள்லாம் விட்டு செல்றீங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன யார் பொறுப்பெடுக்கிறதுன்ற மாதிரி உள்ளவங்க கேட்குறாங்க. அவர்களெல்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சி உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்கிறாரு, உங்களில் இருப்பவர்கள் ஒன்றில் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள். நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். வல்லாஹு யத்தவல்லா சாலிஹீன். அல்லாஹு தஆலா நல்லவர்களை பொறுப்பெடுப்பதாக குர்ஆன்ல என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். கெட்டவர்களாக இருந்தால் நான் பொறுப்பெடுப்பதில் எனக்கு எந்த பலனும் என்ன இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, மரணித்தார்னு பார்க்கிறோம். இதுல நமக்கு முடியாத ஒரு தருணம், நமக்கு இயலாத ஒரு தருணத்தில் நம்ம முயற்சி எடுக்கணும். ஆனா இயலாத தருணத்தில் யார் பொறுப்பு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் எப்பொழுதும் பொறுப்பு. ஆனால் நாம் இல்லாத இடத்தையும் அந்த இடத்துல இறைவன் என்ன செய்யறான், முழுமையாகவே அதாவது ஒரு நேரடியாக நம்ம இருந்து கவனிக்கக்கூடிய அத்தனை பொறுப்பை ரப்புக்கு ஒப்படைக்கிற மாதிரி. வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல் என்று கேட்டுட்டு அதுல திருப்பி நம்ம பாதுகாவல் தேடுறதுல அது வருது. எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅதாஇஸ் ஸஃபர் வ கஆபத்தில் மந்தர் வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல். திருப்பி கேட்கிறோம், வ சூஇல் முன்கலப். யா அல்லாஹ், நான் திரும்பி வருகிற நேரத்தில் என் குடும்பமும் என் சொத்தும் கெட்டு விடாமல் நீ பாதுகாத்து விடு. நான் திரும்பி எந்த நிலையில நான் விட்டுட்டு போனனோ அதை விட சிறப்பான நிலையை அவர்கள் அடைந்திருக்க வேண்டுமே தவிர நான் திரும்பி வார நேரத்தில் அது என்ன ஒரு கேடுகட்ட நிலையில் என்ன செய்யக்கூடாது. சூஉல் முன்கலப், செய்ய என கெட்டது. சூஉல் முன்கலப், நான் திரும்பி வருவது ஒரு கெட்ட திரும்புதலாக என்ற குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு அழகான துவா. நம்ம அந்த குடும்பத்தை விட்டு பிரிகிற நேரத்திலேயே அன்தல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல், அதே போல அஊது பிக்க மின் சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல். இது குடும்பத்திற்காக பிள்ளைகளை நினைச்சு சிந்தனையில எடுத்து எல்லா துவாக்களோட சேர்த்து குடும்பம் என்ற ஒரு கண் அதில் என்ன செய்யணும், இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அழகான துவாக்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம். அதே போல இது நேரடியாக குழந்தைகள் சம்பந்தமான வார்த்தைகள் அது இல்லாது விட்டாலும் நம்ம ஒரு இடத்துல தனியே நம்ம போறோம் என்றதை விட மனைவி பிள்ளைகளோடு போற நேரத்தில் எங்களோட உள்ளத்துல என்ன செய்யும், பாதுகாப்பு. அந்த குழந்தைக்குரிய ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம கவனமா இருப்போம். ஆனால் குழந்தை என்ன செய்யும், அந்த பக்கத்துக்கு ஓடும், இந்த பக்கத்துக்கு ஓடும். எதுவும் ஆபத்து என்ன செய்யலாம், வீட்டில் ஆகாது எங்கெங்க இருக்கு நமக்கு தெரியும். இந்த பொருள் இங்க இருக்குது, இந்த பொருள் இங்க இருக்குது, அதை எழுத்துறக்கூடாதுன்னு. சில வீடுகளில் கவனம் இல்லாமல் என்ன செஞ்சிருப்பாங்க, சில பொருட்களை வச்சிருப்பாங்க, பிள்ளையோட மரணத்துக்கு அதை என்ன செய்யும், காரணமாக இருக்கும். சில இடங்கள்ல ஒரு குடும்பத்தினர் அதாவது சொன்ன செய்தி பாருங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு ஓல், ஒரு பெரிய ஒரு ஓல் இருக்குது, அங்க குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்குது, தனியாக ஒரு ஓல். திடீர்னு அந்த மதில் என்ன செய்யுது, சடார்னு விழுந்துருது. அந்த குழந்தை அதில் அகப்படலை, எல்லாம் காப்பாத்திட்டான். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கடா, அது ஏற்கனவே சாஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சுன்னாங்க. நம்மளோட வீட்டில் நம்ம அப்படி வைப்போமா, அது ஏற்கனவே சாய்ந்து கொண்டு தான் இருந்துச்சு அப்படின்னா அதை எச்சரிச்சிருக்கணும். சொல்ல மறந்துட்டோம். பிள்ளைகள் அந்த இடத்துல தான் என்ன செய்யுது, வெளியேறிக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், காப்பாத்திட்டான். அல்லாஹ் தஆலா காப்பாத்திட்டான். இது ஒரு உலக ரீதியான ஒரு அழிவு அவங்களுக்கு என்ன செய்ய ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதே போல மார்க்க ரீதியாக கெட்டு போக வாய்ப்பு. நம்ம ஒரு ஊருக்கு கூட்டி போறோம், நம்ம வீட்டுல எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கோம். ஆனா அங்க கேடு கெட்டவர்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம், நமக்கு தெரியாது. கெட்ட குழந்தைகள் இருக்கலாம், அல்லது கெட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், கெட்ட மக்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். எல்லா பாதிப்புகளும் வரலாம். இந்த துஆவை பாருங்க, ஹவுலா பின்த் ஹக்கீம் அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி. ஆனா இதுக்கு என்ன நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் நஸல மன்சிலன், யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினான், ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். எப்படி? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. இந்த துஆ நமக்கு தெரியும், ஆனா காலை மாலை துஆக்கள் என்ன செஞ்சிருப்போம், அதை வச்சிருப்போம். ஆனா இந்த துஆ சஹீஹ் முஸ்லிம்ல இதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க, நம்ம பார்க்கிறோம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். யா அல்லாஹ், அதாவது உன்னிடத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். பூரணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி சொன்னால் லம் யதுர்ரஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக், அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த துஆவின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்வான். அல்லாஹ் விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான், ஏற்படுத்தும். அது இறைவனுடைய சுன்னத்தில் உள்ளது ஒரு விஷயம். அதுக்கு என்ன துஆ அல்லாஹ் கபூல் செய்யறன்னு அர்த்தம் அல்ல, அது வேறு. போன இடத்துல மௌத்தாகவங்க வைக்கிறாங்க, போன இடத்துல ஆபத்துல விழுந்தவங்க வைப்பாங்க, துஆ ஓதினவர்களையே என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த வசனம் சொன்னவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான ஆபத்திலிருந்து பெரும்பாலும் என்ன செய்வான், பாதுகாத்து விடுவான். அப்ப நம்ம குழந்தைகளோட போற நேரத்தில் இந்த துஆவை நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஓதுவோம். அதே போல குழந்தை பிள்ளைகளோட போற நேரத்தில் இந்த மாதிரியான மனசுல நமக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்துச்சுன்னா உடனே என்ன, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இது அதாவது நம்ம இரவுல நம்ம தூங்குறோம்,
இரவுல நம்ம தூங்குற நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன ஜம் ஆக கேட்கிறது குடும்பத்தில் பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும். தூங்குற நேரத்தில் நம்ம ஒரு துவா ஒன்று ஓதுவோம். இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, அனஸ்லாம் அறிவிக்கக்கூடிய துவா. தூங்குற நேரத்தில் நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம். இது ஒரு சிலர் ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஃவி. இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்பு